ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் யார் அப்ளை பண்ணலான்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணணும். எல்எல்ஆருங்கிறது என்னென்னா லேர்னர் லைசன்ஸ் சொல்லுவாங்க. லேர்னர் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். லேர்னர் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறையா வீடியோ தமிழில் இருக்குது. ஸோ நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. நான் அதில் ஃபேஸ் பண்ண என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சொல்கிறேன். நிறைய பேர் அந்த சேனலில் லிவாக கொடுத்துருக்காங்க எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி. ஆனால் சில இதை மிஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மிஸ் பண்ணாங்களோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை பார்த்து தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். காசு கொடுத்து யாருமே அப்ளை பண்ணாதீங்க. இது வெறும் 10-15 நிமிஷத்து வேலை மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஆதார் கார்டு மெயினாக வேணும். ஆதார் கார்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் எல்எல்ஆர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் என்கிட்ட ஆதார் கார்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்லாம் நம்மளுக்கு கேர் ஆஃப்னு சொல்லிட்டு அதில் நம்ம அப்பா பேரோ இல்லாட்டி நம்ம ஹஸ்பண்ட் நேமோ வரும் இல்லையா, அந்த இடத்துல எனக்கு நேம் இல்லை ஆதார் கார்டில். ஸோ என்னால் ஆதாரை யூஸ் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பரிபவன் அப்படிங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுவீங்க. எப்பயும் போல் நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் ஆக்சுவலாக போகும்போது ஆதார் அத்தன்டிகேட் இல்லாட்டி வித்தவுட் ஆதார் அத்தன்டிகேட் சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆதாரில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஆனால் என்கிட்ட ஆதார் கேர் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. கேர் ஆஃப்ங்கிற ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறதுனால நான் வித்தவுட் ஆதார் அத்தன்டிகேட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி போயிருந்தேன். அது என்ன ஆகுனா நம்ம எல்லாமே அட்ரஸ்ஸு, கேர் ஆஃப் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் ரெஃபர் பண்ணியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, ஆதார் யூஸ் பண்ணி போகும்போது எல்எல்ஆர் டெஸ்ட்டுக்குமே நம்ம வீட்டிலே இருந்து நம்மளே பண்ணிக்கலாம். ஆர்டிஓ ஆஃபீஸ் போக வேண்டியதில்லை. ஆனால் வித்தவுட் ஆதார் அத்தன்டிகேட்னா கண்டிப்பாக நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். எதுக்காண்டி அங்கே போகிறோன்னா, அங்கே ஒரு பின் கொடுப்பாங்க. எல்எல்ஆர் டெஸ்ட் எழுதுறதுக்காண்டி ஒரு பின் கொடுப்பாங்க. அந்த பின்னை வாங்குறதுக்காண்டி தான் நம்ம அங்கே போகிறோம். ஸோ நான் அங்கே போய் பின் எப்படி கலெக்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறோம்ல, அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறோம்ல, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்களோ அந்த அதாவது இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா, கோயம்புத்தூரில் தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் அட்ரஸ் தான் இருக்கணும். நீங்கள் வேறு ஒரு அட்ரஸை வச்சுட்டு கோயம்புத்தூரில் லைசன்ஸ் வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். என்னோடய ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபீஸ் கட்டுவோம். ஆக்சுவலாக ஃபீஸ் எவ்வளோன்னா, நான் ஸ்கூட்டிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணேன். ஸோ என்னோடய ஃபீஸ் 230 ருப்பீஸ் மட்டும்தான் ஆச்சு எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் நான் கட்டினேன். அது தவிர்த்து நான் ஒத்த பைசா கூட எக்ஸ்ட்ரா எல்எல்ஆருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, எல்எல்ஆர் எடுக்கிறதுக்கு நான் கொடுக்கவே கிடையாது. ஸோ நான் அதோட அப்ளிகேஷன் ஃபார்மு, ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்காண்டி, அப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காண்டி என்னோடய 10th மார்க் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டின ரிசிப்ட்டு அந்த ஃபார்மையும் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஆர்டிஓ கிட்ட கொடுத்தேன். அவங்க சைன் பண்ணி கொடுத்தாங்க. சைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போய் நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷனை வாங்கி வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு பின் கொடுப்பாங்க. அந்த பின்னு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் வேலிடிட்டியாமா. அதுக்குள்ளே நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சிடணுமா. ஸோ அந்த பின் கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிட்டு நம்மளுக்கு எப்பயும் போல் அந்த பரிவஹன் போர்ட்டலில் போனால் அந்த எல்எல்ஆர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம பின் கொடுத்து உள்ளே போய் நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ எல்எல்ஆர் டெஸ்ட்டில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மொத்தம் 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 6க்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணால் எல்எல்ஆர் டெஸ்ட் பாஸ் பண்ணிடுவீங்க. எல்எல்ஆர் டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்எல்ஆர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ எல்எல்ஆர் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் 1 மந்த் கழித்து தான் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு இடையில பண்ணவே முடியாது.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்எல்ஆர் போட்டு 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி 8 போட்டு காமிச்சு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஆதார் அத்தன்டிகேட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பின்னும் வந்து எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே எடுத்து எல்எல்ஆர் டெஸ்ட்டு வீட்லேயே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட லேப்டாப், மொபைல் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம நல்லாவே யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து வெறும் 10-15 நிமிஷம் தான் ஆகும். இதுக்காண்டி நீங்கள் வந்து வெளியே காசு கொடுத்து ஏமாறாதீங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.